கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியிருப்பதும் இதையேதான். சுகம், துக்கம் இரண்டையும் ஒரே மாதிரி பாவிக்க கற்றுக்கொள். இன்பம், துன்பம் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து சரியான பாடம் கற்றுக்கொண்டால் தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு ஆனந்தத்தை கொடுக்கும். பிடிக்காத சினிமா, விரும்பாத காட்சி. சமீபத்தில் வாழ்வியல் பயிற்சி முகாம் நடத்துவதற்காக ஹைதராபாத் சென்றிருந்தேன். அப்போது கடந்த காலத்தில் ஏற்பட்ட பல காயங்கள் இன்றும் தங்கள் மனதில் வடுவாக இருப்பதாக பலர் துயரப்பட்டுக் கொண்டார்கள். கடந்த காலத்தில் கசப்பான விஷயங்கள் அவ்வப்போது அப்செட் செய்துவிடுகிறது. அதிலிருந்து மீள என்ன வழி என்று அவர்கள் கேட்டார்கள். என்னுடைய வாழ்வியல் பயிற்சி முகாம் நிகழ்ச்சிகளில் பல சமயம் என்னை விட நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வருபவர்கள்தான் அதிகமாக பேசுவார்கள். பேசச் சொல்லி நானும் உற்சாகப்படுத்துவேன். அதனால் நான் அவர்களிடம் இப்படி கேட்டேன். உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக ஆறாமல் இருக்கும் காயம்தான் என்ன? முதலில் ஓர் இளைஞர் பேசத் துவங்கினார். நானும் என் நண்பனும் சேர்ந்து ஒரு சிவில் கான்ட்ராக்ட் பிசினஸ் ஆரம்பித்தோம். அப்போது நான் அரசு உத்தியோகத்தில் இருந்ததால் கம்பெனியை என் நண்பன் பெயரிலேயே தொடங்கினேன். வியாபாரமும் குறுகிய காலத்திலேயே சூடுபிடிக்க ஆரம்பித்துவிட்டது. நான் வியாபாரத்தில் முழு கவனம் செலுத்துவதற்காக என் அரசு வேலையைக் கூட ராஜினாமா செய்துவிட்டேன். ஒரு நாள் இன்கம் டாக்ஸ் சம்பந்தமாக சில விவரங்களை திரட்டுவதற்காக என் நண்பனிடம் கம்பெனியின் கணக்கு புத்தகங்களை கேட்டேன். அதற்கு அவன், இதோ பார், நீ செய்யும் வேலைக்கு உனக்கு எவ்வளவு சம்பளம் வேண்டுமோ அதை கேட்டு வாங்கிக்கொள். கணக்கு வழக்கு பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே என்று அணுகுண்டுகள் வீசுவது போல வார்த்தைகளை வீசினான். கம்பெனியின் செக் புத்தகத்தில் கையெழுத்திடுவதில் ஆரம்பித்து கம்பெனியின் எல்லா உரிமைகளையும் நண்பனை நம்பி அவன் பெயரிலேயே வைத்திருந்ததால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என் மனைவி மற்றும் குழந்தையின் நகைகள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் விற்று முதல் போட்டு துவங்கிய என் கம்பெனியிலிருந்து கண்களைத் துடைத்துக் கொண்டு நான் வெளியே வந்துவிட்டேன். நான் உழைத்து வேர்வை சிந்தி உருவாக்கிய கம்பெனி ஒரு சில நிமிடங்களில் என்னிடமிருந்து பறிபோய்விட்டது. இந்தச் சம்பவம் நடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. நான் வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை தொடங்கி இப்போது அது நல்ல லாபத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் என் நண்பன் எனக்கு இழைத்த துரோகத்தை எப்போது நினைத்துப் பார்த்தாலும் என் நெஞ்சு விம்முகிறது. கண்கள் நீர் சொரிகின்றன. அடுத்து ஓர் இளம்பெண் சொன்னார். நான் ஒருவரைக் காதலித்தேன். கல்யாணமும் செய்து கொண்டேன். ஆனால் என் மாமியார் மட்டும் கல்யாணத்துக்குப் பிறகும் என்னை விரோதமாகவே பார்த்து வந்தார். என் கல்யாணம் நடந்த சில வாரங்களில் என் புகுந்த வீட்டில் மிகப்பெரிய சோகம் ஒன்று நடந்தது. ஆம், என் கணவரின் தங்கை விபத்து ஒன்றில் விதவையானார். நான் வந்த நேரம்தான் இந்த விபத்துக்கு காரணம் ஒன்று மாமியார் என்னைச் சபிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் துக்கம் விசாரிக்க என் உறவினர்கள் வந்தார்கள். அவர்கள் முன்னால் என் மாமியார், தரித்திரம் பிடித்தவளே, நீ அடியெடுத்து வைத்த நேரம்தான் என் வீட்டில் இழவு விழுந்துவிட்டது என்று கோரத் தாண்டவம் ஆடினார். அது மட்டுமல்ல, இந்த வீட்டில் உனக்கு இனி இடமில்லை. உடனே வீட்டை விட்டு வெளியே போ என்றும் என்னை பார்த்து கத்தினார். அன்றே நானும் என் கணவரும் வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டோம். பிறகு சில வருடம் கழித்து என் மைத்துனர்களுக்கு திருமணம் நடந்தது. என் கணவர்தான் வீட்டில் முதல் பிள்ளை. என்றாலும் சொந்த தம்பியின் திருமணத்துக்கே அவருக்கு அழைப்பு இல்லை. பிறகு சில வருடம் கழித்து என் மாமனார் நோய்வாய்ப்பட்டார். நான் என் கணவரோடு அவரை பார்ப்பதற்குப் போனேன். மரணப்படுக்கையில் இருந்தபோதும் அவர் கோபம் குறையாமலேயே இருந்தது. மூதேவி, உன் காற்றுப்பட்டாலே என் புருஷன் இறந்து போய்விடுவார். நீ முதலில் வெளியே போ என்றார் மாமியார். நான் வீடு திரும்பியதும் என் கணவரிடம் கதறிக் கதறி அழுதேன். கொஞ்ச நாட்களிலேயே என் மாமனார் இறந்து போனார்.
வீட்டின் முதல் பிள்ளையான என் கணவருக்கு அவரது அப்பாவை கடைசியாக ஒருமுறை பார்க்கும் சந்தர்ப்பம் கூட கிடைக்கவில்லை. இந்தச் சம்பவங்கள் எல்லாம் நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. நான் என் மாமியார் வசிக்கும் ஊரிலிருந்து பல 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ஹைதராபாத்தில் இப்போது என் குழந்தைகளோடும் கணவரோடும் ஓரளவுக்கு வசதியாகவே வாழ்கிறேன். என்றாலும் என் மாமியார் எனக்கு என்னைவிட என் கணவருக்குச் செய்த அவமானத்தை நினைக்கும்போதெல்லாம் நெஞ்சு குமுறுகிறது. என்ன செய்வது? இதே ரீதியில் பலர் தங்களின் நெஞ்சில் இருக்கும் வடுக்களைப் பற்றி சொன்னார்கள். நான் அவர்களுக்கு நேரடியாக பதில் சொல்ல விரும்பவில்லை. உங்களுக்கு பிடிக்காத போர் அடிக்கும் சினிமா ஒன்றின் பெயர் சொல்லுங்களேன் என்று கேட்டேன். அவர்கள் ஆளாளுக்கு ஒரு பெயர் சொன்னார்கள். ஓகே, இந்த சினிமாவின் வீடியோ காசட்டை தேடி பிடித்து வாங்கி வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து ராத்திரி வரை வீடியோவில் திருப்பி திருப்பி போட்டு பாருங்களேன் என்றேன். ஐயையோ, என்னால் முடியவே முடியாது. முடிகிற காரியமாக வேறு எதையாவது சொல்லுங்கள் என்றார்கள் அவர்கள். நண்பன் உங்களுக்குச் செய்த துரோகமும் மாமியார் செய்த கொடுமைகளும் கூட உங்களுக்கு பிடிக்காத காட்சிகள்தான். பிறகு ஏன் அதை உங்கள் மனத்திரையில் மீண்டும் மீண்டும் ஓட்டிப் பார்க்கிறீர்கள்? பிடிக்காத சினிமாவை பார்க்க மறுக்கும் நீங்கள் விரும்பாத அந்த உண்மைக் காட்சிகளை ஏன் மீண்டும் மீண்டும் உங்கள் மனத்திரையில் ஓடவிட்டு பார்க்கிறீர்கள்? அதை மறந்து விடுங்கள். காயம் தானாகவே காய்ந்து உதிர்ந்துவிடும் என்று சொன்னேன். சிறு குழந்தைகள் எப்போதும் கலகலப்பாக இருக்க மிக முக்கிய காரணம், அவர்கள் மனதில் கடந்த காலத்தின் பாரங்கள் எதுவும் இருப்பதில்லை. வேதனை தரும் விஷயங்களை அவர்கள் சில மணி நேரங்களில் மறந்து விடுவார்கள். சந்தோஷமான அனுபவங்களை மட்டும் திரும்பத் திரும்ப சொல்லி மகிழ்கிறார்கள். நாமும் குழந்தைகள் போல இருக்க பழகினால் மனதில் பாதிக்குமேல் பாரம் குறையும் இல்லையா? ஒரே வாக்கியத்தில் சொல்வதென்றால், கடந்த காலம் நமக்கு பாடமாக இருக்க வேண்டுமேயொழிய பாரமாக இருக்க ஒருபோதும் நாம் அனுமதிக்கக்கூடாது. உடம்பைச் சுற்றி ஒரு கவசம். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கும். மனது கனமாகிவிடும் நிமிடங்களில் எல்லாம் இந்த சந்தோஷ நிமிடங்களை திரும்பத் திரும்ப நினைத்துப் பாருங்கள். காயங்களை மறந்து மகிழ்ச்சியான நினைவுகளில் நீந்த ஆரம்பிப்பீர்கள். இந்த யுக்திக்கு சூப்பர் இம்போசிஸ் டெக்னிக் என்று பெயர். இது எப்படிச் சாத்தியம் என்று சிலர் கேள்வி எழுப்பக்கூடும்.